வணக்கம். இன்று நம்மோடு ஜென்சி டிஎம்கேவோட ஒருங்கிணைப்பாளர் ரேமந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ந்து தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய இந்த ஜென்சி பிரிவை முடக்குவதற்கான வேலைகளை தாவேக அரசு ஈடுபட்டு வராங்க. சமீபத்துல நீங்க முன்னாடி கொடுத்துக்கக்கூடிய நேர்காணல்ல கூட அன்பானந்தம் மீது எப்படி அத்துமீறி நள்ளிரவு 1 மணிக்கு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டா நம்மளுக்கு தெரியும். அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. அதனொட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பானந்தம் கோர்ட்ல சரணாகக்கூடிய சில தகவல்கள்லாம் வெளிவந்துச்சு. சோ அவரை சரணாக விடாமல் காவல்துறை முடக்குறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. என்ன நடக்குது இந்த வழக்கு பொறுத்த வரையுமே? ஜென்சி டிஎம்கே தொடர்ச்சியா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குதுன்றதை விட அவங்களுக்கான உரிமை சார்ந்த கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கு. இதை ஏற்றுக்க முடியாத அன்பானந்த மரியப்பன் அவர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. பெண்களை அவதூறாக பேசிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போடப்படுது. இது போக 5 பிரிவுகளின் கீழே அமைதிக்கு பங்கம் விளைத்தார், அதே மாதிரி தவறான இதுகளாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 பிரிவுகளின் கீழே அவருக்கு மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இரவோட இரவா கைது பண்ணப்படுறாரு. அதனால அவர் தலைமுறை வாங்கிட்டு இப்பதான் நான் நீதிமன்றத்தை சரணாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராக ட்ரை பண்றாரு. தலைமுறை வாங்கியிருந்தாரு அன்பானந்தம். ஆமா. சரி, ஓகே. ஆனா ஏன்னா காவல்துறை இங்க எப்படி செயல்பட்டு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியா அவருக்கு மேல வழக்கு போடுறதும் இல்ல அவங்களை உடல் ரீதியா காயப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான செயல்கள்ல தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்கு. தாவேக தரப்புல இருந்து என்ன வாதம்னா தவறு செய்யலையே, அப்ப எதுக்காக தலைமறைவா இருக்கீங்க அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இல்ல அது நான் அடுத்து சொல்றேன் இது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத. முதல்ல இவர் மேல ஒரு அவதூறு வழக்குன்னா அவர் மேல எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் உச்சநீதிமன்றத்துடைய நடைமுறையாவே இருக்கு. அதை தாண்டி தான் இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சரி, சட்டம் பேசுறீங்கல்ல, எந்த விதமான தவறு பண்ணலன்றீங்களா? தவறு பண்ணாத மேல நைட்டு 12 மணிக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கணும்? இரவோட இரவா கைது பண்ணணும்னு ஏன் நினைக்கணும்? முதல்ல அவர் வராரு, சரண்டர் ஆகிற, ஆனா காவல்துறைகிட்ட ஆக மாட்டேன். ஏன்னா இங்க லாக்அப் டெத்து என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை எப்படிப்பட்ட ஈடுபடுதுன்ட்டு. அப்ப ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இப்படி செயல்பட வாய்ப்பு இருக்கு. நாங்க நீதிபதி கிட்ட தான் ஆகும்னு சொல்லிட்டு அவர் போறாங்க. காரை மறிக்கிறாங்க. காரை மறிச்சு அன்பானந்தத்தை நாங்க தான் கைது பண்ணுவோம். அடிப்படை உரிமைகள் ஒண்ணு நீதிமன்றத்துல போய் சரண்டர் ஆகுறதுன்றது. அதையும் இந்த தாவேக அரசு கொடுக்கறதுக்கு மறுக்குது அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மறிச்சது காவல்துறையை நேரடியாக மறுக்குது. ஆமா, காவல்துறை நேரடியாக மறிக்குது. அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள்னா அன்பானந்தத்துக்கு நாங்க தான் கைது பண்ணுவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கு எதிராக வெளில ஒரு போராட்டமே போது. தொடர்ந்து காவல்துறைக்கும் வழக்கறிஞர்கள் தரப்புல ஒரு மிகப்பெரிய விவாதம் எழும்புது. வழக்கறிஞர்களோட கார்களை செக் பண்ணுன்றது என்ன அவசியம்? செக் பண்ணணும், நாங்க தான் கைது பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு ஈகோ. நீங்க இந்த அரசாங்கத்துடைய முதல் கைது இவரை தான் ஆரம்பிச்சாங்க. இந்த கைது நடவடிக்கையில முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாச்சும் இவரை முடக்கிடணும், எப்படியாச்சும் மென்டல் உங்களுக்கு ஒரு கோவம், அது ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகுது இல்ல. உளவியல் ரீதியா ஒரு முடங்கல நாங்க மீண்டு வலுவும் சரி நிறைய இணையதளத்துல பேசினதால இன்னும் ஈகோ அதிகமாயிடுச்சு. ஆமா, அது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை இப்படி எல்லாம் காட்ட பாக்குறாங்க. ஆனா இறுதியாக திமுகவுடைய வழக்கறிஞர் அணி தொடர்ச்சியா முயற்சி பண்ணி இப்ப ஒரு வழியா அவர் உள்ள போறாரு. இன்னும் 24 மணி நேரம் அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் கழித்து எதுவாக இருந்தாலும் தெரியும்ன்றதா ஒண்ணு. ஆனா உள்ள போறதுக்கே நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இங்க தொடர்ச்சியா இந்த ஜென்சி டிஎம்கே மேல ஒரு தவறான அவதூறுகளையும் இருக்கக்கூடிய இப்ப ஆர்ஜே சரண் அவர்கள் இதே மாதிரிதான் கைது பண்ணப்பட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப எல்லாமே தொடர்ந்து எங்களை குறிவைத்து இவங்களுக்கு ஒரு அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கறத கூட ஏதாவது ஒரு சொல்லி பண்ணிடலாம். ஆனா இளைஞர்கள் கேள்வி கேட்கறாங்களேன்ற அந்த பயம் அதிகமா இருக்கு. அது இதுல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சு. ஆர்ஜே சரண் கைது நடவடிக்கையை பொறுத்தவரையுமே ரத்துன்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டாடினீர்கள் ஜென்சி டிஎம்கே தான் இன்னைக்கு இன்னொரு விவாத பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இப்போ தாவேகா கிட்ட இருந்து இப்போ ஜென்சி டிஎம்கே அவங்க எப்படி மாறுபடுறாங்கன்னா அவங்க ஒரு அரசியல் முதிர்ச்சியோட இருக்காங்க. இப்ப இவங்க ரீல்ஸ் முகத்துல இருக்காங்கன்னா இவங்களோட செய்கை இப்ப நீங்களும் அதே மாதிரி செய்கை காட்டுறது அது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது எப்படி ஏத்துக்க முடிய விஷயமா இருக்குமா? முதல்ல ஆர்ஜே சரண் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன். அவர் இரவு 4 மணிக்கு கைது பண்ணப்படுறாரு. அதுக்கு அவதூறு வழக்கு தான் அவர் மேலே போடப்படுது. பெண்களை அவதூறா பேசிட்டாரு. இப்போ அவதூறா பேசிட்டாருன்ற பட்சத்துல அதை நாங்க எந்த விதத்தையும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாதுன்றது ஒண்ணு, சரிங்களா? ஆனா 4 மணிக்கு அவர் பேண்ட் கூட போட விடல, ட்ரௌசரோட தான். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் பண்ணும்போது அவர் ஒரு ட்ரௌசரோட தான் இருப்பாரு. அப்ப அதுவே இங்க கேள்வி இதுக்கு இன்னொன்று அவங்க பெற்றோர் கிட்ட சொல்லல. நீதிமன்றம் முதல்ல என்ன சொல்லுச்சு, இவங்களுக்கு என்னன்னா இதை ஒண்ணு வச்சுக்கிட்டு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றத அதை அப்படியே கவர் பண்றது. தாவேக அரசு மேல விழுந்த மிகப்பெரிய அடி அது. நீங்க எந்த விதமான ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணல, எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணல. அதனாலதான் சொந்த ஜாமீன்ல நீதிபதி அவரை வெளியே விடுறாருன்றதான் இங்க நடந்துச்சு. அப்ப இது தாவேகாவுடைய காவல்துறை மேல மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது ஒரு அடிப்படை பிரச்சனை. இன்னொன்னு, இந்த நியூஸ் எதுவுமே வெளியே வரல. நீதிபதியில கேட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னப்பா வழக்கா, இதெல்லாம் கைது செய்யற அளவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா? அதுதான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்களா, நான் இப்பயே அதான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய வழக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எதுக்கு இரவோட இரவா கைது பண்ணணும்? காலையில 4 மணிக்கு எது கைது பண்ணணும்? கொளத்தூர் போலீஸ் தாம்பரத்துக்கு அவ்வளவு அவசரமா அந்த பெண்களுக்காக நீங்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வலிமையான சக்தின்னா நான் ஒத்துக்கிறேன்.
இதே லவுட் ஸ்பீக்கர் நீ ஸ்ரீமதி ம். இவங்க பாதிக்கப்பட்டாங்க, எங்க போனீங்க? ஜூலி அவர்கள் அவங்க மேல ஏதோ ஒரு வழக்கு இருக்கட்டும், அது இன்னும் நிரூபிக்கப்படல. அப்ப நீங்க தொடர்ந்து உங்களை எவ்வளவு அபியூசிவா, எவ்வளவு ஏஎம் ஆஃப் பண்ணி, வைஷ்ணவி எத்தனை பெண்கள், இந்த பெண்ணியவாதிகள் தாவே கலக்கக்கூடிய இன்னைக்கு இருக்காங்களே இந்த பெண்ணியவாதிகள் எங்க போனீங்கன்றதான ஒரு கேள்வி இருக்குல்ல. நடவடிக்கை எடுப்போம், ஆனா அவங்க தாவேகா சார்ந்த பெண்கள், தாவேகா சார்ந்த நிர்வாகிகளா இருந்தாலும் அங்க கைது நடவடிக்கை வரையும் போன்ற அளவுக்கு தான் இந்த தாவேகா அரசு அவங்களுக்கு பிரச்சனை ஜென்சிடிஎம்கேங்க. ஜென்சிடிஎம்கேவை ஏதாவது ஒரு சொல்லணும். அதுக்கு பெண்கள் சார்ந்த வழக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண யாருமே வரமாட்டாங்க. இந்த ஒரு மனநிலையோட ஹேண்டில் பண்ணக்கூடியதா இந்த மாதிரி கேஸ்கள்லாம். நான் அன்பானந்தம் அவர்கள் விஷயத்திலே நான் கேட்கிறேன், இது இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன அவர் த்ரிஷா அவர்களை பத்தி பேசிட்டாங்கன்றாங்களே, அப்ப த்ரிஷா வழக்கு போட்டாங்களா, இல்ல அவருடைய மகன் வழக்கு போட்டாங்களா, இல்ல விஜய் அவர்களே நேரடியாக வழக்கு போட்டாரா? மனைவியும் வழக்கு போடல, யாருமே வழக்கு போடலையே. இதை ஒரு மூன்றாவது ஒரு நபரா வழக்கு போடுறாங்க. இதுதான் இங்க நடந்துச்சு. அப்ப இவங்க பாதிக்கப்பட்டவங்க யாருமே வழக்கு போடல, ஆனா இரவோட இரவா கைது நடக்குது. அப்ப யாரோ ஒருத்தருடைய ஏவலின் காரணமாக தானே இது நடக்குது. ஆர்ஜி சரண் தொடர்ச்சியா ஜென்சிடிஎம்கேன்றது முதல் மீட்டிங்ல ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் அது தொடர்ந்து தாவேக்கா அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுது. அதை கொஞ்சம் கமர்ஷியலா பண்றாங்க, சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்பூஃப் பண்றாங்க. இது மாதிரி நிறைய அது எல்லாமே ஒரு கலையினுடைய வெவ்வேறு வடிவங்கள். அவங்க வெவ்வேறு வடிவங்கள்ல அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அவங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்றத பத்தி பேசாம அவங்களுடைய ஆக்ஷன்ஸையும் அவங்களுடைய மூமெண்ட்ஸ் மட்டுமே நீங்க வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதை வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்துறது, இது எனக்கு சரியா தெரியல. தாவேக்கா எம்எல்ஏவே குளத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றும் அவர் என்ன செய்கை பண்ணாரு நம்மளுக்கு தெரியும். இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா இது எங்கேயோ போயிடும் போல. இந்த இது இப்படிதான் போகுமே. அப்ப நாங்க வன்முறைக்கு எதிராக வன்முறை தான் சொல்லல, பர்சனல் அட்டாக் எதிர பர்சனல் தான் சொல்லல. ஆனா தொடர்ச்சியா இதை தாவேக்கா அரசு பண்ணும்போது கேள்வி கேட்காத நடுநிலையாளர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்களே, எனக்கு அது புதுசா இருக்குன்ற உண்மையே சொல்றோம். தாவேக்கா அரசுல இருந்து வந்தக்கூடிய இளைஞர்கள் ஒரு மாஸ் கல்ச்சர்ல இருந்தாங்க. மரத்துக்கு மரம் அதுதான் உண்மை. நான் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் சொல்ல. மரத்துக்கு மரம் தாவினாங்க, மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க, பல இடங்கள்ல பொது சொத்துக்களை சேதப்படுத்தினாங்க. போராட்டம்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய கம்பிகளை வளைச்சு அதை இரும்பு கடை போடுற அளவுக்கு ஒரு நிலைமெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஜென்சிடிஎம்கேல இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஏதோ ஒருத்தன் மேலே ஏறி நின்னா, ஏதோ ஒருத்தன் இதுக்காக பண்ணா, இல்ல முதலமைச்சர் வரக்கூடிய இடத்துல முன்னாள் முதலமைச்சர் வரக்கூடிய இடத்துல இப்படி ஒருத்தன் பண்ணா, அப்படி ஏதோ 100 லட்சத்துல ஒருத்தன் பண்ணிருப்பானே தவிர அது ஒரு நடைமுறையா இருக்காது. அப்ப இந்த இளைஞர்கள் அப்படி பண்ணாங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எங்க யாருமே வந்து கூட்டத்தை தள்ளிக்கிட்டு யாரும் உடச்சிக்கிட்டு போல, எங்க இடத்துல கிரீஸ் எல்லாம் தரவில்ல கம்பியில ஒண்ணும். இப்ப இது ஒரு ப்ராப்பரா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு அது ஒரு அஜிடேஷன். இவங்க எப்படிதான் இவங்க இவ்வளோ அரசியல் தெளிவோட பேசுறாங்களே, தெளிவான புரிதலோட பேசுறாங்களேன்ற ஒரு பயம், அதை இன்னும் இந்த ஜெனரேஷன் கடத்துறது மாதிரி ஈஸியா பேசுறாங்கன்ற அந்த ஒரு பய உணர்ச்சி உருவாயிடுச்சு. தொடர்ந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சா நீங்க அதை நியாயப்படுத்த வந்து நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ற விமர்சனம் உங்க மீது வருது. இப்போ அன்பானந்தமா இருக்கட்டும், சரணா இருக்கட்டும், எல்லாரும் பேசினது அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்ற விவாதத்தை தான் எல்லாருமே அதை நிற்பாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஒரு வார்த்தை காட்டமா இருக்குன்னா வார்த்தையை காட்டமா பயன்படுத்தக்கூடாதுதான். நான் அதை இல்லைன்னே சொல்லலை, மறுக்கல. ஆனா ஒரு சட்டப்படி என்ன ப்ரொசீஜர் இருக்கணுமோ அதை முதல்ல பண்ணுங்க. உங்க மேல கேள்வி கேட்கறவங்க மேல உங்களுடைய இன்னைக்கு திமுகவோ இல்ல திமுகவுடைய சட்டத்துறையோ கூட நிக்கலன்னா இவங்க லாக்அப்ல வச்சு டார்ச்சர் பண்றதுக்கும் தயங்க மாட்டார்கள். அது வன்முறையோட உச்சம். இப்பயும் சொல்றோம், அந்த அன்பானந்தம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யார் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றது முக்கியம். பாதிக்கப்பட்ட யாருமே வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணல. யாரோ ஒரு மேல இருக்கக்கூடிய அமைச்சர்களால கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த பிரச்சனைக்குரியதா இருக்குன்ற பட்சத்துல பரவாயில்ல. அந்த பிரச்சனைக்கு தான் சட்டப்படியான நடவடிக்கை இது கிடையாது. அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சோசியல் மீடியால ஒரு விவாதம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சுத்தி 1000 விவாதங்கள் எழும்பும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. இன்னொன்னு திசை திருப்பக்கூடிய முயற்சி. இங்க 1008 பிரச்சனை இருக்கு. அதை கேள்வி கேட்கிறவங்க தான் இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு, அரசாங்கத்துடைய பிரச்சனையா. இப்ப நான் பேசிட்டு இருக்க இதே நேரத்துல விவசாயிகள் சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்த்து. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை குரல் எழுப்பக்கூடிய உங்களுடைய குரலை நசுக்கிட்டா இந்த மக்கள் வந்து அமைதியாயிடுவாங்க. இல்ல இது 4 பேர் போய் சேராதுன்னு ஒரு தாவேக்கா அரசு நினைச்சிட்டு இருக்குல்ல, அது தவறுன்னு சொல்றோம். அப்ப இப்படி இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க. என்னன்னா ஒரு காலகட்டத்துல மொழியல் வடிவம் இருக்குல்ல, எளிய மக்களுக்கு போகும்போது இந்த திராவிட இயக்கம் வந்து அதை இன்னும் எளிமைப்படுத்துது, அதை பிக்சரைஸ் பண்ணுது, அதை வந்து விவாதம் பண்ணுது. படிப்பகம்னு ஒரு இடத்த திறக்கிறாங்க, அங்க உட்காந்து 4 பேர் வந்து அந்த புத்தகத்தை பத்தி விவாதிப்பாங்க. ஒரு டீ கடையோ ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க அதை ஒரு மேடையா போட்டு அது ஒரு இளைஞர்கள் அடுத்த தலைமுறையா அதை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இது ஏற்கனவே நடந்ததுதான். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது இப்படியெல்லாம் இளைஞர்கள் பண்ணாங்க. இதை ஏத்துக்க முடியல உங்களால. அப்ப நாங்க எங்களுடைய பிரச்சனைகளை நியாயப்படுத்தல. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க கேள்விகளை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இப்ப நீங்க சொல்லக்கூடிய தாவேக்காவை சேர்ந்த பல பேர் வந்து தவறாக
பொய் செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த அரசு? அதுவும் அவதூறு தானே. அந்த வழக்கு போட்டீங்களா? ஏன்னா அவதூறு பண்றவர்களே இன்று அரசாங்கமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. அவதூறை வச்சு மட்டுமே ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க மேலெல்லாம் முதல்ல அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கரூர்ல மிகப்பெரிய ஒரு வன்முறை நடத்தப்படுது. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் தான் காரணம், போலீஸ் தான் காரணம். போலீஸை வச்சு ஏன் விட்டாங்க? முதல்ல போலீஸே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு காவல்துறையோட டிஜிபியோ இல்ல முக்கியமான இவங்களே வந்து என்னங்க எங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க அவங்களே கோவப்படும், அவங்களே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. காவல்துறையே ஏவி இப்படிப்பட்ட ஒரு கொலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து திமுக இன்னைக்கு வழக்கு போடுது, அதெல்லாம் ஒண்ணு. காவல்துறையே தனியா இப்ப தன்னுடைய ஒரு இது மேல வழக்கு போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா தெரியல. கேள்வி எங்க குறவல தான் பிரச்சனை. இப்ப இது என்னன்னா ஒருத்தங்களை பண்ணிட்டோம்னா அடுத்து யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போதுதான் அவங்க வெடிச்சு எழுவாங்களே. அவங்களை நீங்க வித் ஃபோர்ஸ் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா கூட அவங்களோட கேள்வி கேட்டு ஒரு ஜனநாயக முறைப்படி கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு போராட்டம் அமைச்சர் அவர்கள் ஒரு தவறு பண்றாரு, அவர் டேப்லெட்னு சொல்றாரு, இல்ல அது கொக்கைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு பர்மிஷன் கேட்கறாங்க திமுக மாணவர் அணி சார்பில் இருந்து. பர்மிஷன் கொடுக்கலன்ன உடனே நேரடியா களத்துல இறங்கி உட்காந்து ஒரு 5000-10,000 பேர் அவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்க. பர்மிஷனை மீறி பர்மிஷன் எதுவுமே தேவையில்லை, அது சட்டப்படி குற்றம் தான். ஆனா இந்த குற்றத்துக்கு உள்ளாக்குறது யாரு? அரசு தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்க அனுமதி கொடுத்து. போராட்டம் பண்றது தப்புனா போராட்டம் பண்றதுக்கான காரணமும் இருக்குல்ல. இல்ல அதுக்கு நிறைய காரணங்களை சொன்னாங்களே. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க பர்மிஷன் கேட்டுக்கணும். அது நேத்து நைட் வரைக்குமே பர்மிஷன் இருந்துச்சு, கடைசி நிமிஷம் வரைக்கும் பர்மிஷன் இருந்துச்சு. ஆனா அங்க மைக் அமைக்கக்கூடிய அந்த பணிகள்ல ஈடுபடும் போது திடீர்னு காவல்துறை வருது, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை கைது பண்ணுது. இல்ல பணிகள்ல ஈடுபட்ட நபர்களை கூட கைது செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. மட்டும் இல்ல போராட்டப்பாளர்கள் இல்ல, அங்க பணிகளை ஈடுபட்ட அந்த நிர்வாகிகள் அங்க மைக் செட் ரெடி பண்றதுக்காக அங்க மொத்த செட் போய் பண்றாங்க. அப்பவே அவங்க கைது நடவடிக்கையில அங்க ஈடுபடுறாங்க. அந்த ஒரு இடத்துல போராடி தான் அந்த ஒரு இடம் தான். சரி, அங்க நீங்க ப்ரூட்டலா ஹேண்டில் பண்ணணும்னு என்ன ஒரு அவசியம் வந்துச்சு? காவல்துறை அங்க எப்படி அவங்கள கையாண்டுச்சு? அது தப்பு தானே. ஒரு குறிப்பிட்ட பகுதியில போராட்ட களத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இன்னொன்னு, திமுக போராட்டத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. திமுகன்றதே ஒரு போராட்டத்தால் வந்த இயக்கம் தான். அவங்களுக்கு போராட்டத்துக்கு எங்க பர்மிஷன்? தாவேக்காக்கே இவங்க தான் கிளாஸ் எடுக்கிற, அவங்க ஏற்கனவே பர்மிஷன் வாங்கினாங்க, எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. ஆனா இரவோட இரவா எங்க ஒரு அமைச்சர்னாலேயே இது நடக்குதே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அது அன்னைக்கே முடிய வேண்டிய விஷயம். ஆனா நீங்க அதை பெரிய போராட்டமா மாத்துறீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஜென்சில பண்றது இதுதான். இதை நீங்க பெருசா மாத்துறீங்க, ஒரு பெரிய ஒரு எங்களுடைய கோவத்தை தூண்டி பாக்குறீங்கன்ற மாதிரிதான் இது. இல்ல பெண்களை வந்து இழிவா பேசினாங்க, சும்மா இருக்க மாட்டோன்ற அளவுக்கு பேசினாங்க. ஆல்ரெடி அமைச்சர் சரத்குமார் மீது இந்த வழக்கு இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா தனது சொந்த கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகி பாலியல் கொடுமை எனக்கு கட்சி நிர்வாகிகளாலே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சரவணன் உட்பட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க எம்எல்ஏ சரவணன் மீது. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான், தனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி வாங்கல பத்தி. இதே தவிர ஒருவேளை இது திமுக நடந்துருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணிருப்பாங்க? கட்சி சார்ந்த நடவடிக்கை கண்டிப்பா கட்சி சார்ந்த இல்ல, முதலமைச்சர் பதவி விலகணும்னு வாங்க. அந்த அளவுக்கு தாக்குதல், முதலமைச்சர் பதவி விலகணும்னு வாங்க. காரணம் ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தானே காரணம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் நீங்க. நான் இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று சொன்னீங்களா, தனிநபர், அதாவது தனிநபர் பிரச்சனைக்கு தனிநபர் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு நாங்க சொன்னோம். அதுக்கு அரசு பொறுப்பாக்க முடியாது. ஓரளவுக்கு அரசு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், சட்ட ரீதியான இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுமே தவிர தனிநபர் ஒழுக்கத்துக்கு அரசு பொறுப்பேற்காது நாங்க சொன்னோம். இல்ல தனிநபர் தான் பொறுப்பெடுத்து, அந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க சொன்னீங்க. இப்ப நாங்க வந்து எங்க நிலைப்பட மாத்திக்கிறோம். சரிப்பா, தனிநபர் வந்து ஒரு அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்ப அரசு யாரு? தாவேக்கா நீங்க தானே, நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி தாவேக்கா அரசு எடுத்து அதே நிலைப்பாடுதான். நாங்க ஒன்றும் நாங்க தாவேக்கா அரசுக்கு மாற்றுலாம் சொல்ல, தாவேக்கா அரசை பின்பற்றி திமுக இப்படி ஒரு வேலை பார்க்குது. அப்ப கேள்விகள் கேட்கும் போது அவங்களுடைய, அதான் மறுபடியும் சொல்றேன்ல, இந்த பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க, சட்ட ஒழுங்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. இதுல ஈடுபடுறவன் தாவேக்கா நிர்வாகி. உங்களுக்கு வேலை ரொம்ப சிம்பிள், நீங்க ரொம்ப முன்ன மாதிரிலாம் கஷ்டம் இல்லை. ஏற்கனவே வந்து ஒரு ஆல்ரெடி பல தொகுதியில வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. சரவணன் அவர்களையும் வேலையை இது பண்ணுங்க, கட்சி விட்டு தூக்குங்க, பதவி விட்டு தூக்குங்க. 10-11 அதுவும் ஒரு இடைத்தேர்தல மாறிட்டு போகுது இல்லையா? அந்த பாலியல் குற்றவாளி இருக்கக்கூடிய அவருக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட டிமாண்ட் டிஎம்கே தரப்புல இருந்து குதிரை பேரம் நடமல அவரை வாங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆடியோ லீக் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது யாருமே வராது. டிஎம்கேக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இருக்கு. போய் ஒரு பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏவா நாங்க கூப்பிட போறோன்ற அளவுக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தாவேக்கால இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் எங்களுக்கு தேவையில்லாத ஆணிகள் போலதான் தோணுது. இல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து குதிரை பேரம் மூலமாக தாவேக்காலுக்கு பாக்குறாங்கன்ற வழக்கு வரும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்க காலில் வந்து இருந்தா கூட நாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கு உங்களோட பதிலடி என்னவா இருக்கு? சரி, நான் சிம்பிளா எனக்கு என்னன்னா,
அதிமுகவே இப்ப வந்து அடுத்த மற்ற கட்சிகளுக்காக தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கு. அப்ப அதிமுகல திமுக ஈடுபட்டிருக்கலாமே. இவ்வளவு பேசுறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி 2016 மொத்த எம்எல்ஏக்களோடதுன்றது 86. இன்னைக்கு இருக்கிறத விட அது ரொம்ப அதிகம். அப்பவே வந்து ஆட்சி கலைக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருந்துச்சு. ஒன்றிய அரசோட அன்னைக்கு அவங்க இணக்கமா போயிருந்தா இந்நேரத்துக்கு ஆட்சி கலைச்சு திமுக ஒரு 2018-17 வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியும். ஆனா சட்டப்படி போவோம், தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி எதிர்கட்சியாக செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று கொரோனால தொடர்ச்சியா வேலை பார்த்து அதுக்கப்புறமா தான் ஆட்சி அமைச்சது திமுகன்றதா வரலாறு. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு அவசரம் கிடையாது. உங்க அளவுக்கு அவசரமா கூட்டணியா வந்து லெப்டிஸ்ட் பார்ட்டி இருந்தா கூட இன்னொரு பக்கம் அந்த அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாக உருவிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அவ்வளவு அவசரம் கிடையாது. ஆனா நீங்க அவசரமா செயல்பட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம், திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசுறாரே, டக்கு டக்குன்னு அடிக்கவும் செய்யறாரு அடைக்கவும் செய்யறாரே, கூட இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, மதிமுக நம்ப முடியாதே, காங்கிரஸ் இப்படின்றதுக்குள்ள இங்கிட்டு எகிரவா அங்கிட்டு எகிர்வானேன்ற உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துல நீங்க அதிமுக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா உருவிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அதிமுகன்ற கட்சி இருக்காது, அந்த இடத்துல வந்து முழுசா நிரப்ப போது தாவேக்கான்றதா இங்க நிரந்தரும். அப்ப திமுக வந்து ஒருத்தரும் வெளில போல, உள்ள வரல. உள்ள வந்தாங்கன்னா அது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அது குதிரை பேரம் வராது. முதல்ல பேசிக்கா சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குதிரை பேரம்ன்றது இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல ஏதாவது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்ச கையோட நான் வந்து ராஜினாமா பண்றேன், போயிட்டு நான் இந்த கட்சி தான் சேர போறேன், உங்களை நம்பி போட்ட அத்தனை தாவேக்காக்கு எதிரான வாக்குகளையும் நீங்க வந்து இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவீங்க, அதிமுக தான் எங்களுடைய சின்னம், ரெட்டையில தான் எங்க சின்னம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, அத்தனை மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இல்ல இது கரூர்ல நம்மள தொடர்பு படுத்தி பேச முடியும். கரூரை பொறுத்த வரையுமே எங்க பெரிய ஸ்டாம்பேஜ் நடை முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு திமுக வேணாம், இங்க தாவேக்காவும் வேணாம், நாங்க அதிமுக நம்பர்னு ஓட்டு போட்டாங்கல்ல. இன்னைக்கு கரூர்ல வெற்றி பெற்ற எம்எல்ஏ எங்க இருக்கிறார்? தாவேக்கால போய் சேர்றாரு. அதுதான் சொல்றேன், இப்படி ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு இதெல்லாம் இவங்களோட பிரச்சனை தானே. எங்கேயோ ஒரு கட்சி இப்படி பண்ணிட்டு இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனைனா அதுல ஏன் வரி பணமும் இருக்குடா. அப்ப நான் கேள்வி கேட்கலாம், இப்படி தொடர்ச்சியா நீங்க கரூர் சுத்திர பண்ணக்கூடிய இதுவோ இல்ல இதை உங்க கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, எங்கப்பா என்னப்பா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னா கூட இது அதிமுகவுடைய பிரச்சனை, அதிமுகவே வாய் திறக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய கேள்வி திருமாவளவன் அவங்களே நேரடியாக கேட்கிறாரே. அப்ப அதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? இது எப்படி நம்ம ப்ராசஸே பண்ண முடியல. நம்ம யாரெல்லாம் முழு முகமாக மக்களின் முகமாக நம்புறாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பிரச்சனையை பத்தி பேசாம கடந்து போறதே மிகப்பெரிய ஒரு சீரழிவு. அதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதிரான கேள்விகள் இனி ஜென்சில இருந்து தொடர்ந்து கேள்வி கேட்கப்படும். அதனால இவங்க வந்து ஜென்சி தானே, மேபி பாலிடிக்ஸ்ல அவங்க தப்பு பண்ணுவாங்க, நான் ஜென்சி ஒத்துக்கிறேன், நாங்க சில இடங்களை தப்பு பண்றோம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு தவற பண்ணும் போது இப்பதான் நாங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்களே இத்தனை நாளா அரசியல் பேசுங்க, தெளிவான அரசியல், சும்மா ஆக்டர் வந்தாரு நானும் அந்த அரசியல் கிடையாது. கொள்கை பிடிப்போட ஒரு அரசியல் நோக்கி இன்னைக்கு இளைஞர் வராங்க. அவங்களுடைய வேகம் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, வேற துறைகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கும். அப்போ கொஞ்சம் அப்படி தடம் பெறலும், கொஞ்சம் கொஞ்சம் தான். நீங்க தாவேக்கா மொத்தமா உருண்டு அடிச்சுக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல வார்த்தை ரீதியா ஒரு தவறு பண்றாங்க, பேச தெரியாம இல்ல ஏதோ ஒரு கொள்கை ரீதியா பிடிக்க தெரியாம சில பேர் வந்து இன்னமும் நான் பர்சனலா நாங்களும் சில குற்றச்சாட்டுகளை ஒரு விமர்சனங்களை ஏத்துக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய சில இன்னைக்கு புதுசா வரக்கூடிய நண்பர்கள் என்னன்னா அவங்களுக்கு கொள்கை தெரியல. எப்பயுமே அது ஒரு கொள்கை தெரியாம சில பேர் ஒருத்தவங்க வருவாங்க. அப்படிதான் நான் என்னன்னா இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எதிராக அஜித்தை பார்த்தவங்க இன்னைக்கு விஜய்க்கு எதிராக திமுக பாக்குறாங்களோ, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வேறுபாடு. இப்படி இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு சின்ன தப்பு நடக்குது. ஆனா இவங்களும் நாளைக்கு அரசியல் படுத்தப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த ஜென்சி டிஎம்கே. நீங்க வாங்க, உங்களுக்கு திராவிட அரசியலை பத்தி தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இங்க ஒரு மாற்று சக்தி நீங்க ஒண்ணு தேடுறீங்கல்ல, அது திராவிட அரசியல் இருக்கு, நாங்க சொல்லிதான் கூப்பிட்டோம், அவங்க வந்திருக்காங்க, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில இடங்கள்ல தவறு நடக்கும். அந்த தவறுகளை நீங்க வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்ட்னா கூட எங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு முதிர்ச்சி மிக்க ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு, கொள்கை இருக்கு. அந்த கொள்கை எங்களுக்கு எங்க இருந்தாலும் எங்களுக்கு சரி பண்ணிடும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வரோம். நாங்க சரி பண்ணிட்டு வரதை நீங்க கவனிக்க மாட்டீங்க. நாங்க பண்ற அந்த ஒரு ஆக்ஷன்லயே எங்களுக்கு பிடிச்சிடாதீங்கன்னு சொல்றோம். நிறைய தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிருந்தீங்க. உங்க நேரங்களை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.